சைக்கிள் அப்படியே மத்த நாளிலே விட்டுட்டு வாங்க. வாட்டர் கேன் அப்படியே முன்னாடி போட்டு வச்சுட்டு வாங்க சைக்கிள்லயே. பரவாயில்ல, நிறைய மாங்காய் தான் காய்ச்சிருக்கு. மாங்காய் எல்லாம் பறிச்சு ஒரு வருஷத்துக்கு தேவையான ஊருக்காக போட்டு வச்சுக்கணும். வெயில் இப்பதான் நல்லா காயுது. இந்த பக்கத்துல அத்தான் ஊருக்காய் போட்டு கரெக்டா இருக்கும். ஒன்னு ரெண்டு பழம் இருக்கும், தேடி நம்ம தான் இருக்கணும். அணிலா கட்சிக்கல போட்டு வச்சிருக்கோம் பாரு. எங்க ஒண்ணு கூட காணோம். அணில் கடிச்சு சாப்பிட்டு போட்டதுல சாப்பிட கூடாதுமா. ஏடி அதான் நல்லா டேஸ்டா இருக்கும். அதுல பூச்சில உட்காந்துருக்கும், ஈல உட்காந்துருக்கும். அதுல சாப்பிட்ட நோயெல்லாம் வருமா, அதெல்லாம் சாப்பிடக்கூடாதுமா. ஆமா நீ சொல்றது கூட சரிதான், நான் கூட பார்த்தேன். சரி, மத்துல இருந்தா இருக்கலன்னா தேடி பாருங்க, பழையதா ஒன்று ரெண்டு இருக்கும். பரவாயில்ல, நல்லா கிட்ட தான் காய்ச்சிருக்கு. ஆனா கிட்ட இருக்கிறதெல்லாம் பிஞ்சா இருக்கு, மேலதான் நல்லா முத்தி இருக்கு. பசங்களை மேலே ஏறி இறக்க சொல்லலாம். சரி, ரெண்டு பேரும் பத்திரமா மேலே ஏறி நல்ல பெருசா இருக்க மாங்காய் பார்த்து அத்து போடுங்க. நான் காயில இருக்க மாட்டேன், பழமா இருக்கிறது மட்டும் தான் இருப்பேன். எனக்கு மாம்பழம் தான் வேணும், மாங்காய் எல்லாம் வேணாம். ஏண்டி காயில கூட நம்ம மிளகாத்தூள் உப்புலாம் போட்டு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும்டி. மாங்காய் ஊட்டா கூட நல்லா இருக்கும். உனக்கு வேணா நீ அத்து சாப்பிட்டு எனக்கு தேவையில்ல. ஊறுக்காய் போட்டு வைக்கிற கையை வச்சு பாரு, ஊறுக்கால கையை உடைக்கிற அப்படியே. பழமா இருக்கு சொல்லிட்டு ஏமாத்தி கூட்டு வந்துட்டு கதை வேற அடிப்பாங்க. மாங்காய் காசுப்பட்டு வந்து நடு தெருல உந்து கிடக்குறோம், தூக்கத்து கூட ஆள் இல்லாம. நான் உயிரோட தான் இருக்கேனா? இந்த மாமியாருக்கு பயந்து சாவியை மாற்றி எடுத்துட்டு இப்படி ஆயிப்போச்சே. ஏம்மா கொன்னு புட்டாலே, எங்களை கொன்னு புட்டாலே. கீதா, நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா? ஆமா, இன்னும் உயிரோட தான் இருக்கேன். உன்னை நம்பி வந்ததுக்கு உன்னால என்ன செய்ய முடியுமோ செஞ்சுட்டேன். கீதாக்கு என்னாச்சுன்னு பாரு. அவளுக்கு ஒன்றும் இருக்காது, அவ சேஃப்டியா இறங்கிட்டு இருப்பா. ஆமா, இவ பார்த்தா இவ பின்னாடி தான் உட்காந்து வந்தேன். தலைக்கப்புறம் உண்டு கிடக்குறீங்க, ஒன்றும் இருக்காதான். நீ தானே வண்டியை நிறுத்து கத்தின்னு வந்த. அதான் நான் நிறுத்தத்துக்கு ட்ரை பண்ணேன், நிறுத்தவே முடியல. கடைசியில் மாமரத்தில் முட்டி நின்று போச்சு வண்டி. வண்டியை நிறுத்துன்னு சொன்னா இப்ப நிப்பாட்டுவாங்க. சரி, இது கூட மாந்தோப்பு மாதிரி தான் தெரியுது. மாங்காய் ஏதாவது இருக்கான்னு போய் பார்க்கலாம். இது யாரோட தோப்புன்னு தெரியலையே. கோமதி அக்கா தோப்பா இருந்தா நம்மள எதுவும் சொல்லாது. இது யார் தோப்புன்னு தெரியல, பயமா இருக்கு. யார் தோப்பா இருந்தானே நமக்கு தேவை மாங்காய். வா போய் தேடி பார்க்கலாம். ஆமா, நம்மளோட உழைப்புக்கு மரியாதை வேணாவா? எவ்வளோ கஷ்டப்பட்டு விழுந்து வாரி வந்திருக்கான். மாங்காய் பறிக்காம வெறும் கை வீசின்னு போக சொல்றீங்க. இந்த மரத்துல நிறைய மாங்காய் இருக்கு, ஏறி பறிக்கலாமா? நீ ஏறி பறிச்சு போடு, நாங்க எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறோம். ஏன் இந்த மரத்துக்கு சொந்தக்காரங்க வந்தா நான் மட்டும் மாட்டிக்கிறதுக்கோசம் என்ன மட்டும் மரத்தில் ஏற சொல்றீங்களா? எல்லாரும் மரத்துல ஏற்ற யாருக்கு இருந்து பொறுக்குது மாங்கலாம்? நீ வா என் கூட, ராணி பொறுக்கட்டும். ஆமா நீங்க ரெண்டு பேர் மரத்துல இருங்க, நான் கீழே இருக்கிறதுல பொறுக்கி வைக்கிறேன். இவளுங்க மட்டும் எப்பயும் சேஃப்டியா இருக்காளுங்க, நம்மள தான் மாட்டி விடாளுங்க எல்லாத்துலயும். நல்லா பெருசா பறிச்சு போடுங்க. நீயே மேல வந்து பறிச்சுக்கோ. சரி பார்த்து கொஞ்சம் பெருசா இருக்கதாவே பாருங்க. அவசரப்பட்டு மரத்துல ஏறிட்டோம். இங்க வரையும் பிஞ்சாதான் இருக்கு, வரையும் பூவாதான் இருக்கு. இதுல இருந்து எதை பறிக்கிறது? இன்னும் கொஞ்சம் உள்ள போயிருந்தா தோட்டத்துள்ள பழம் ஏதாவது இருந்திருக்கும். அவசரப்பட்டு இங்கே ஏறி உட்காந்துக்கணும். இருக்கிறத பறிச்சு போடுங்க, வெறும் கையோட அனுப்பிச்சு விட்றாதீங்க வீட்டுக்கு. என்ன இந்த தோட்டத்துக்கு சொந்தக்கார மாதிரியே பேசுறப்ப வேணா பூ தான் இருக்கு, பிச்சு போடவே. பூ வச்சு என்ன பண்ண சொல்றீங்க? பூல வேணா. பேருக்கு கூட ஒரு மாங்காய் கிடைக்கல. மரத்தில் அவ்வளோ கஷ்டப்பட்டு யார் நட்டா மிச்சம். நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ்ல வெறும் கையா போறது இன்னைக்கு தான். இதுக்கா பைக்ல ஏறி விழுந்து வாங்கின்னு வந்தோம். இன்னைக்கு நைட்டு எனக்கு தூக்கமே வராது மாங்காய் சாப்பிடாம. ஆமா, நான் என்னெல்லாம் கனவு கண்டேன் மாங்காய் சாப்பிட்றது பத்தி. மிளகாத்தூள் தடவி சாப்பிடலாம், உப்பு தடவி சாப்பிடலாம், ஊறுக்காய் போடலாம். என்ன கனவு கண்டேன், எல்லாம் வேஸ்டா போச்சு. கொஞ்சம் அப்படியே மேலே பாருங்க. என்னத்த மேலே பார்க்க சொல்றேன்? அவளுக்கு வேற வேலை கிடையாது. பார்த்தது என்ன தெரியும் உங்களுக்கு? அப்படி என்ன இருக்குது மேல? அப்படி என்ன இருக்கு மேல? வாயை பிறந்து நிக்கிறாங்க ரெண்டு பேரும். எம்மாடியோ, எவ்வளவு மாம்பழம்! ரெண்டு பேரும் வாயை மூடுங்க, கொசு என்ன போயிட போகுது வாய்க்குள்ள. கடவுள் இருக்கான், நம்மளுக்கு இருக்கா. யாருக்கு இருக்காங்களோ இல்லையோ, நம்மளுக்கு இருக்கான். டக்கு டக்குன்னு ஏறு மரத்துல மொத்தத்தையும் பறிச்சு முட்டை கட்டி போயிடலாம். அன்னைக்கு மொத்தத்தையும் பறிச்சிடலாமா? இந்த தோட்டத்துக்காருக்கு ஒன்று கூட தேவையில்லைல்ல. நம்மளா பார்த்து ஒரு ரெண்டு விட்டுட்டு போலாம். அஜிஜோ, கோணி பையனா வர எத்தனை நேரமா போயிட்டோமே. எப்படி எத்தனை பொறுத்து இது? ஒரு மாங்காய் ரெண்டு மாங்காய் பறிச்சு போலான்னு பார்த்தா இவ்வளோ குழவா. லாரி தான் தேவைப்படுது எல்லாத்தையும் பறிச்சு எத்தனை பொறுத்துக்கு. அது லாரியா?